ஹாய் வாங்க. இன்னைக்கு நம்ம எறா கழுவுறத பார்க்கலாமா? இந்த மொத்த எறாவும் வானரத்துல தாங்க வாங்கினேன். 200 ரூபா தாங்க. அதுல வந்து நம்ம நல்லா தண்ணி ஊத்திட்டு இந்த எறாவை மண்டை இருக்கும் பாருங்க, அந்த மண்டை பக்கத்தை அப்படி பிச்சுட்டு அப்படி உரிச்சோம்னா அதுக்கு மேல கண்ணாடி கொட்டிங் மாதிரி இருக்கும் பாருங்க, அதை அப்படியே உருவிட்டு வந்துருங்க. எறா கழுவுறது ரொம்ப ஈஸிங்க. சிலவங்க கழுவ முடியாம கடையில கொடுக்குறாங்க. கழுவிட்டு அது நடுசுல முதுகுக்கிட்ட ஒரு கோடை போட்டோன்னு வச்சிங்களா, அதுல நூலு மாதிரி ஒரு கருப்பு கலர்ல ஒரு அழுக்கு இருக்கும், அதை எடுத்துடணுங்க. இல்லைன்னா அது வயிறு வலியை உண்டு பண்ணும். சிலவங்க அதை மாதிரி கிளீன் பண்ண மாட்டாங்க. இப்படி கிளீன் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும், நல்லா சுத்தமாவும் இருக்கும். நான் எங்க வீட்டுல இப்படி சுத்தமா தாங்க கழுவுவேன். ப்ரீவியஸ் வீடியோ சால மீன் கழுவுறது எப்படின்னு போட்டிருந்தேன். ஒருத்தவங்க கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க, இந்த அளவுக்கு மீன் கழுவுனீங்கன்னா வந்து மீன் பிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. மக்களா வேற சிரிக்கிறாங்க. மீன் இந்த அளவுக்கு கூட கழுவுலைன்னா குழம்பு யாரும் சாப்பிட முடியாதுங்க. நான் எங்க வீட்டுல வந்து நான் இப்படி கிளீனா தான் கழுவி எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் வச்சு கொடுப்பேங்க. அதுக்காக நான் கடையில இருந்து வாங்கிட்டு வந்து கவரோட சட்டியில தட்டி குழம்பு வைக்க முடியாதுங்க. ஓரளவுக்காவது நம்ம கழுவணுங்க. எங்க வீட்டுல நான் இப்படி சுத்தமா தாங்க கழுவுவேன். அதை தாங்க உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்.